இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் வெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். நம்மில் மகிமைப்படும் கர்த்தர். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் நம் மூலமாய் மகிமைப்படும் கர்த்தராக இருக்கிறார். எப்படி ஒரு பிள்ளையானவன் தன் தகப்பனுக்கு பெயரை பெருமைப்படுத்துகிறானோ, அதுபோல இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் மூலம் மகிமைப்படுவேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம் என்றால், ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே செய்தான். நாம் ஏனோக்கை குறித்து பார்க்கும்போது, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமற் போனான். ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்றால், அவருக்கு விரோதமாய் செயல்பட்ட அவனை தேவன் ஒரு நாள் தனக்காக தெரிந்து கொடுத்தார். ஒரே ஒரு காரியம் அவனுக்கு செய்தார், அவனுடைய கண்ணை குருடாக்கினார். அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. உன்னை நான் புறஜாதிகளுக்கு ஒளியாக, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பாத்திரமாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னபோது அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். விளைவு, ஆண்டவருக்காக எங்கும் கடல் கடந்து வனாந்தரங்கள் என பாராது ஆண்டவருடைய நாமத்திற்காக ஓடினான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்குரியவர்கள். நம்முடைய வாழ்க்கையின் மூலம் கர்த்தர் எப்படி மகிமைப்படுகிறார்? அவர் நம்மை அழைத்த கர்த்தர். அவர் நம்மை அழைத்த கர்த்தர், நம்மை தெரிந்தெடுத்த கர்த்தர். தோமாவை குறித்து நம்ம யோவான் 20:25 வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால், அவன் மற்ற சீஷர்களெல்லாம் இயேசுவை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னபோது, நானும் காண வேண்டும், நானும் அவரை பார்க்க வேண்டும் என்று ஏக்கத்தை அவன் வெளிப்படுத்தின விதம், அவரை பார்க்கவில்லை என்றால் நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அவிசுவாசியாயிராதே, விசுவாசியாயிரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் மூலமாய், நம்முடைய செயல்கள் மூலமாய் நம்மை அனைவரும் இவன் கிறிஸ்துவனுடையவன் என்று சொல்ல வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து நாம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் அல்லவோ. அங்கே ஆலயத்திற்கு பேதுருவும் யோவானும் போயிருக்கிறார்கள். அவர்களை பார்த்தவன் பிச்சை கேட்கிறான், ஒரு சப்பானி. பேதுருவும் யோவானும் அவர்களை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்று சொல்லுகிறார்கள். ஏதேனும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், பேதுரு அந்த சப்பானியை பார்த்து, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. ஆண்டவரோடு வாழ்ந்ததின் விளைவு, அவர்கள் சம்பாதித்தது ஒன்றே ஒன்று, இயேசு என்கிற நாமம். அதனால்தான் அவர்கள் சொல்கிறார்கள், அப்போஸ்தலர் 3:15, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆம், நாம் சாட்சியாய்
நாம் அவரை பிரதிபலிக்கிறவர்களாய், அவரை போல வாழ்கிறவர்களாய், நம்மை காண்கிறவர்கள் இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிய வேண்டும். அப்போஸ்தலர் 4:13 பார்க்கிறோம் அல்லவோ, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டபோது சொல்லப்பட்டிருக்கும், அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள், இவர்கள் இயேசுவுக்காக வாழ்கிறவர்கள், இயேசுவை பிரதிபலிக்கிறவர்கள் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை அமைய கர்த்தருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அவரை போல அவர் வேதம் காண்பிக்கிற வெளிச்சத்திலே நடப்போம். நம் மூலமாய் தேவன் நாமம் மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நாங்கள் உம்மை வெளிப்படுத்த, உம்முடைய நாமத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்ற, எங்கள் செயல்கள் கிரியைகள் மூலமாய் வெளிப்படுத்த உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.